السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وصوم رمضان وإيتاء الزكاة والحج. صدق رسوله النبي الكريم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை அடிப்பிசகாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. இன்னும் இந்த ஜும்ஆவுடைய நாளிற்காக வேண்டி விரைவாக வர இருக்கின்ற நம்முடைய முஸ்லிம் சஹாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களே, அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நம் அனைவர்களையும் இங்கு ஒன்று கூட்டியதை போன்றும் இனி வர இருக்கின்ற நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளிலே சிறிது நேரம் மார்க்கம், இஸ்லாம் வழிகாட்டி தந்த ஒரு உன்னதமான வழிபாட்டினை பற்றி தங்கள் முன் உரையாடுவதற்கு நான் ஆசை கொள்கிறேன். தன் புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு கூறி காட்டுகிறான்: அலிஃப் லாம் மீம். இதற்கு பல இமாம்கள் இதனுடைய விளக்கத்தை நம்மால் அறிய முடியாது. அல்லாஹும் ரசூலுமே அறிந்தவர்கள் என்று
விளக்க உரைகளிலே நாம் பார்க்கலாம், தஃசீர்களிலே தர்ஜுமாக்களிலே இதை காணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு எல்லாம் தெரியும், நாம் அனைத்தையும் அறிந்தவர்கள். என்னால் எதுவும் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், அப்படி தன்னம்பிக்கை இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் தற்பெருமை இருந்தால் அது தவறாகிவிடும். நான் தான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது தவறாகிவிடும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி இவ்வாறு கூறுவான், ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் ஆகிறதே, லா ரைப ஃபீஹி, அதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். இரையச்சம் உடையவர்கள் ஒருபொழுதும் தற்பெருமை அடைய மாட்டார்கள். இரையச்சம் உடையவர்கள் நான் என்ற அகங்காரத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது ஒன்றும் நம்மால் நான் நினைத்துத்தான் இதை செய்வேன், எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு தற்பெருமை என்பது நம்மால் முடியாது என்பதற்கு உண்டான ஒரு ஆதாரம். வெயில் அடிக்கின்ற இந்த காலகட்டத்திலே மழை பெய்கிறது. இதை யாராவது என்னால எதுவும் மாற்ற முடியும்னாக்கா வெயில் அடிக்க சொல்லுங்க, முடியுமா? முடியாத ஒரு காரியம். ரப்பு என்ன நாடுறானோ அதை நடத்தாட்டுவான். அல்லாஹ்வுக்கு எதையும் செய்ய சக்தி இருக்கிறது, எதுவும் இல்லாமல் எதையும் செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய வல்லமையை ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பல சோதனைகள் கொடுத்தாலும் பல முறை என்னால் மட்டும் முடியும் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு இருக்கிறது. ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நான் நபியாக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுடைய இறைவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது, ஒரே இறைவனான அல்லாஹுவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தும் பொழுது, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பொழுது, அந்த ஊர் மக்களும் அந்த அரசரும் என்ன செய்தார்கள் என்றால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் அந்த ஊரில் உள்ளவர்கள் யாரும் இவருக்கு இடத்தில் கொடுத்தல் வாங்குதல் இருக்கக்கூடாது. இவர் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை, அவர் உணவுப் பொருட்களை கேட்டால் தரக்கூடாது. அவ்வாறு அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நிகழ்த்தப்பட்டது. அந்த சமயத்திலே ஒரு பையனை எடுத்துக்கொண்டு பஜாருக்கு சென்று எனக்கு உணவு தாருங்கள் என்பதாக பிற பொருட்களை, திரகங்களை கொடுத்து கேட்கின்ற பொழுது எல்லா மக்களும் அவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். யாரும் தரவில்லை. ஒரு நாள் ஆனது, இரண்டாவது நாளும் ஆனது, மூன்றாவது நாளும் ஆனது. அம்மையார் அவர்களுடைய மனைவியாரும் பட்டினியோடு இருக்கிறார். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் பசி பட்டினியோடு இருக்கின்றார்கள். மூன்றாவது நாள் அந்த பையிலே மண்ணை நிரப்பி வீட்டிற்கு தட்டு தடுமாறி வந்து மயக்கமுற்ற நிலையிலே விழுந்து விட்டார். திடீரென்று ரொட்டி சுடுகின்ற ஒரு வாடை, ஒரு வாசனை அவருக்கு வருகின்ற பொழுது மயக்கம் முற்று விழுந்தவர் தெளிந்து எழுந்து என்ன ஆனது, ஏது இந்த ரொட்டி என்பதாக அவரிடத்தில், மனைவியிடத்தில் கேட்கின்ற பொழுது, நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்களா பையில அந்த மாவு தான் அப்படின்னு. நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா பையில மண்ணு, அதாவது அவங்களுக்கு மாவு அந்த மாவு தான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்க மனைவி அவர் சொன்ன உடனே என்ன சொன்னாங்க சரிமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ரொட்டி துண்டை அனைத்தையும் சுட்டு வையுங்கள் என்பதாக சொல்லி கட்டளையிட்டு அத்தனையும் ரொட்டி சுண்டுகளை சுட்டு வைத்து அதை
தானும் பருகாமல் தன் மனைவியிடத்திலையும் கொடுக்காமல் உண்ணாமல் அவர்கள் நேராக அந்த பஜாருக்கு எடுத்துக்கொண்டு சென்று, நீங்கள் யாரும் எனக்கு உணவளிக்கவில்லை, என் ரப்பு எனக்கு உணவளித்து விட்டான், இந்தாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொருவரிடத்திலும் ஹஸ்ரத் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கொடுத்தார். சோதனை காலம், என்னால் எதுவும் முடியும் என்பதாக நாம் நினைக்கின்ற பொழுது, ஒன்னால் மட்டுமல்ல நான் செய்வதை நீ பார் என்பதாக அல்லாஹ் சோதித்து ஒரு விஷயத்தை தருவானே, அது பேராச்சரியமாக இருக்கும். நமக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம், சோதனைகள் அல்லாஹ் தரலாம். ஏனால் அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வாறு கூறி காட்டுவான், நீ எவ்வளவு ஒன்னுக்கும் உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் எதுக்கு படைச்சன் தெரியுமா? சோதிக்கிறதுக்காகத்தான். நம்மளை அல்லாஹ் சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். சோதனை, அதுல பெரும் சோதனை மரணம் தான். எங்க உஸ்தாதனா சொல்லுவாங்க, நாம் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தோம் அப்படின்னு எல்லா மாணவர்களும் நாங்க ஒவ்வொரு விஷயங்கள சொல்லுவோம். அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் வந்தோம், அல்லாஹ் நினைக்கிறதுக்கு வந்தோம், அல்லாஹ் இபாதத் செய்யறதுக்கு வந்தோம் அப்படின்னு. ஹஸரத் சொல்லுவாங்க, மௌத்தானத்துக்கு தான் வந்தோம். இந்த உலகத்துக்கு எதுக்கு வரணும்? மரணிக்கிறதுக்கு தான் வந்தோம் என்பதாக ஹஸரத் சொல்லுவாங்க. அப்போ மரணம் என்பதும் சோதனை, மிகப்பெரிய சோதனை என்பதாக ஹஸரத் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இபாதத்து ஒரு பக்கம் இருந்தாலும், வணக்க வழிபாடுகள் அல்லது அல்லாஹ் திக்ர்கள் அல்லது நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் உலகத்திற்கு எதற்காக நாம் பிறந்தோம்? மரணிப்பதற்கு என்பதை நாம் உறுதியாக உள்ளத்தில் வைத்து விட்டால் நான் என்ற அகங்காரம் போய்விடும், நான் என்ற ஒரு பெரிய ஒரு தாட்டு போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மால் எதுவும் முடியாது. நாம் பார்க்கவில்லை, நம்மை பார்க்க வைப்பவன் தான் இறைவன் அல்லாஹ். நாம் பேசவில்லை, நம் நாவை அசைத்து பேச்சுகளை வெளியாக்குகின்றவன் அல்லாஹ். நாம் கேட்கவில்லை, நம் செவியின் மூலமாக ஒரு சப்தத்தை உணர வைத்து அதை கேட்கின்ற ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ். நம் கரங்களை கொண்டு எதுவும் செய்யவில்லை, நம் கரங்களை கொண்டு செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் ரப்பு. நாம் அங்கிருந்து உங்க வீட்டிலிருந்து நீங்கள் பள்ளிக்கு வரவில்லை, உங்களை அல்லாஹ் இந்த காரின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வால் மட்டும் தான் முடியும். அதனால் தான் நாம சொல்லக்கூடிய கலிமாவை யோசித்து பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். லா என்றால் இல்லை என்ற அர்த்தம், இலாஹ் என்றால் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த இறைவனுக்கு நாம் சக்தி என்று வைத்துக் கொள்வோம். இறைவன் என்பதும் ஒரு மகா பெரிய ஒரு சக்தி, மாபெரும் ஒரு சக்தி, அந்த சராசரத்தையும் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த சக்திக்கு தான் இலாஹ், கடவுள், இறைவன் என்று நாம் சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த இலாஹ், அந்த இறைவன் யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியும் யாருக்கும் எதற்கும் இல்லை என்பதை அங்கே உணர்த்துவதற்காகத்தான் நாம் இவ்வாறு சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதா. கண்ணியத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்த்த வேண்டும். ஒரு பேர் ஆச்சரியங்கள் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு என்று சொன்னாலே பேர் ஆச்சரியங்களை நாம் பார்க்கலாம். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சூரத்துல் பக்ராவிலே எத்தனை உதாரணங்களை அல்லாஹ் காட்டியிருக்கிறார். வானத்தில் இருந்து இறங்கிய உணவு, மண்ணு செல்வா என்று வானத்திலிருந்து இறங்கியது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நம்ம நினைக்கிற நம்மளுக்கு அப்படி இறங்கலையே, அப்படி நமக்கும் இறங்குகிறது. வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கின்றான், பூமியில விளைச்சல்களை அதிகப்படுத்துகின்றான். பூமியில் விளைச்சல்களை அதிகப்படுத்தி அதிலிருந்து விளைக்கக்கூடிய ஒவ்வொரு பழ வகைகள், உணவு வகைகள், கீரை வகைகள் எல்லாத்தையும் நாம் புசித்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படை வானத்தில் இருந்து பூமியில் இறங்குவது மட்டும்தான். வானத்தில் மழை பொழியவில்லை என்றால் அந்த இடம் என்ன ஆகும், அந்த ஊர் என்ன ஆகும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ளும். அப்ப அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறங்குவது பேராச்சரியம் இல்லையா?
இங்க பூமியில நம்ம ஒரு இடத்துல தண்ணி பார்க்கறோம்னா அது ஆச்சரியம் பெருசா நம்ம பார்க்க கூடாது. ஆனா அது வானத்துல இருந்து இறங்குறது பேராச்சரியம் இல்லையா? நம்ம தலைக்கு மேல அல்லாஹ் தஆலா தண்ணியை வைத்து இருக்கின்றான். தலைக்கு மேல இருக்கு, மழையா கொட்டுது. கொஞ்ச நேரம் தான் கொட்டுது, ஆனா அதுக்குள்ள வெள்ளம் போற மாதிரி ரோடு பூரா தண்ணி. ரப்புல் இஸ்ஸான் அல்லாஹ் எதுவும் அல்லாஹ் மட்டும்தான். அந்த சிந்தனை நமக்குள் வந்து விட்டால் அதுதான் ஈமான் என்று சொல்லுவோம். ஈமான் நம்பிக்கை. இந்த ஈமான் இல்லாமல் நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் எல்லாம் பணம், வேஸ்ட், அழிஞ்சிடும், ஒண்ணும் இல்லை. நம்ம தக்பீர் கட்டுறோமே, தக்பீர் கட்டி நம்மளுடைய தொழுகை எவ்வாறு இருப்பது என்பதை நான் தொழுகு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுகை வானத்தின் பக்கம் இல்ல, நம்ம தலைக்கு மேல உயர்ந்திருக்கா. நம்மளுடைய தொழுகை தலைக்கு மேல உயர்ந்திருக்கா. ஆனா நம்ம தொழுகிறோம். நான் தொழுகையாளி, நான் 5 வக்து கரெக்டா தொழுகை வந்துடுவேன், நான் தொழுதுருவேன். தொழுகை தொழுகையாக இருக்கிறதா? நம்மளுடைய தொழுகை ஹயாத்தா இருக்கா? கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், சிலருடைய தொழுகையை அல்லாஹ் கரித்துணி எறிவதை போன்று மூச்சில வீசுவான். யாருக்கு? தொழுகையாளிக்கு. அப்ப நம்மளுடைய தொழுகை, அப்ப நம்ம தொழுதுட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்ம தொழுகிறோம். ஆனா அந்த தொழுகை நம்ம சொர்க்கத்துல சேர்க்குதா அல்லது அல்லாஹ்வுடைய இழிவுக்கு ஆளாக்குதான்றதை நாம் சிந்தித்து பார்ப்பது இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கை என்பது பலகீனமாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது நம்ம இடத்துல ரொம்ப ரொம்ப பலகீனம். நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொன்னா ஐயோ அம்மா அல்லாஹ் வந்து கதவுமே தவிர அதற்கு என்ன காரணம்? அதனாலதான் அல்லாஹ் தஆலா வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையா இருக்கட்டும் நிலத்திலையா இருக்கட்டும், எந்த ஒரு சீற்றமாக இருந்தாலும், எந்த ஒரு இழிவாக மனிதர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், தொல்லை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் அவர்கள் கரத்தினால் சம்பாதித்தவைகளை தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் புத்தகங்கள் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அப்ப நம்மளுடைய தவறை நாம் உணர்வதில்லை. நான் என்னத்தான் செஞ்சனோ தெரியும், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு மட்டுமே அல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லுவான், உங்களுடைய சக்திக்கு மீறி சோதனைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பதல்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நான் அவர்களுடைய தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை விட அதிகமாக நான் தருவதே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தன் புத்தகங்கள் குர்ஆனிலே சொல்லிக்கிறான். ஏன்? லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை முத்தகீன்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார். நாம் முத்தகீன்களுடைய அந்த லிஸ்ட்ல கடைசியிலேயாச்சும் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டாய ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். நாம் எதற்காக வேண்டியோ எதையோ நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கையை. மகா தூய்மையான நமக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு ஒரு இறைநேசர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ என்னை தண்டிக்க நாடினால் நான் அதற்கு தகுதியானவன். நீ என்னை தண்டிக்க நாடினா நான் அதற்கு தகுதியானவன். ஆனா நீ மன்னிக்க நாடினா நீ இரக்கமுடையவன், கண்ணியமானவன், மகா தூய்மையானவன். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமா என்பதை நம்ம அல்லாஹ்விடத்துல செய்யக்கூடிய ஆதரவுகள் தான். அப்போ அல்லாஹ்விடத்துல நம்ம செய்யக்கூடிய பாவங்களை தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும்ன்றதுதான் இங்க விஷயம். நம்ம செய்யக்கூடிய பாவம் தவறு வந்து தவறுனே நினைக்கிறது இல்லை, பாவமே நினைக்கிறது இல்லை. ஆனா நாம் அது எப்படி, நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிடக்குது, இந்த மாதிரி சோதனையா அல்லாஹ் கொடுக்குறாங்க, ஏன் என்னை மட்டும் டார்ச்சர் பண்றான், ஏன் என்னை மட்டும் டார்கெட் பண்றான் என்பதாக அல்லாஹ்வே திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல போயிட்டு கொண்டுதான். நவுதுபில்லா சும்மதான் அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப ஈமான் இருந்தால்
நாம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹ் தன் புத்தகம் நம்ம இடத்துல சொல்லி காட்டுகிறார். ஈமான், நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் எதை கொண்டும் எதுவும் செய்வான், எதுவும் இல்லாமலும் எதுவும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். பத்ர் போர்ல வெறும் 313 பேர், வெறும் 313 பேர். அவங்க ஒவ்வொருத்தரும் இருந்தது ஒரே விஷயம், ஈமான், நம்பிக்கை. ஆனா எதிரிகள் படையில 3000க்கும் மேற்பட்டவர்கள் ஏறத்தாழ. ஆனா எதிரி படைகள் 3000த்திற்கு ஏற்பட்டவர்கள் இருந்தது. இந்த 313 பேரும் ஒரு பயம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லுவான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், எந்த கவலையும் இல்லை. பயம், கவலை நம்ம என்ன பண்ணிடுறோம், இது வெளிரங்கத்துல மட்டும் பார்ப்போம். பயம்னா ஒண்ணு, கவலைனா ஒண்ணு. உள்ரங்கத்து விஷயத்தை பார்ப்போமே. பயம் எதனால் வருது? பயம் எதனால் வருகிறது என்றால், நடக்க போற விஷயத்தை நினைத்து வருவதுதான் பயம். பயம் என்பது நடக்க போற விஷயத்த, ஐயோ என்ன ஆகப்போ தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நடக்க போற விஷயத்த, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே என்பதாக நடக்க போற விஷயத்த நினைச்சு வரக்கூடியதுதான் பயம். கவலை என்பது நடந்து முடிந்த விஷயத்தை வைத்து வருவது. ஆஹா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பசங்களா இருந்தாக்க இந்த 12th எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கும் போது, ஆஹா என்ன மார்க் வருமோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த மார்க் வருமா, நான் டார்கெட் பண்ண இந்த மார்க் வருமா, அந்த மார்க் வருமா, ஒரு கவலை. கவலை என்பது நடந்து முடிஞ்ச விஷயம், பயம் என்பது நடக்க போற விஷயம். இந்த ரெண்டும் நல்லடியார்களுக்கு இருக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நல்லடியார்கள் லிஸ்ட்ல இல்லைன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா நான் சொல்ல விஷயம், அல்லாஹ் சொன்ன விஷயம். நம்ம கிட்ட பயம் இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட கவலைகள் இருந்தாலும் சரி, நல்லடியார்களுடைய லிஸ்ட்ல நம்ம ஒன்றும் வரல. ஏன்னா அல்லாஹ் இங்க சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை. நடக்க போற விஷயத்தை நினைச்சு பயமும் கிடையாது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சு ஒரு கவலையும் கிடையாது. அவர்கள் தான் இறைநேசர்கள். அதனாலதான் அந்த பத்ர் சஹாபாக்கள் என்ன ஆக போகுதோ, போர் வந்துச்சுன்னா அந்த 3000 பேர் நம்மளை தாக்கிட்டாக்க ஒட்டுமொத்தமும் நம்ம காலி. என்ன ஆக போதோ, ஏது ஆக போதோ. ஆனா நம்ம இடத்துல ஒரு பயம் வரணும், நம்ம இடத்துல ஒரு கவலை வரணும். என்ன தெரியுமா, அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் மேல பயம் வரணும். என் ரப்பு என்னை என்ன செய்வானோ அப்படின்னு பயப்படணும். நான் இந்த காரியம் செஞ்சேனே, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிருப்பானா என்ற கவலை வரணும். இறைவன் இடத்துல வரலாம். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பயப்படுவது, ஒரு மனிதன் தன் செய்யக்கூடிய கர்மா காரியங்களை வைத்து அவர்கள் அஞ்சுவது, பயப்படுவது, அது கூடாது. பத்ர் சஹாபாக்கள் 300 பேருக்கு அல்லாஹ் தஆலா தனஸ்ஸலுல் அலைக மலாயிகா, மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்கினான். 1000 பேர்களாக 3000 பேர்களாக அல்லாஹ் தஆலா இறக்கி உதவி செய்தான். சஹாபாக்கள் இப்படி கையதான் ஓங்குவாங்க, அவர்கள் தலையை தானாக துண்டித்து கீழே விழுவும், எதிரிகளுடைய தலை. இந்த உதவி எதனால? அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உறுதியாக இருந்தால் அதில் கண்டிப்பாக நீங்க நஷ்டமடைய மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் தன் புத்தகங்கள் சொல்லிட்டார். ஆனா நம்ம இடத்துல அல்லாஹ் என்ற விஷயத்திலேயே நமக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கின்றது. வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய ஈமான, நம்மளுடைய அமல்களை பாதுகாப்பதற்கு ஈமான் என்பது உறுதியாக இருந்தால் மட்டுமே முடியும் என்பதை நான் உணர்த்தும் விதமாகத்தான் இந்த பயானை நான் எடுத்துக்கொண்டேன். நம்ம இடத்துல நம்பிக்கை சரியில்லை என்றால் அமல்கள் சரியில்லை, நம்ம தொழுகை சரியில்லை, நோன்பு வைக்கக்கூடிய நோன்பு சரியில்லை, தரக்கூடிய ஜகாத்து சரியில்லை, செய்யக்கூடிய ஹஜ் சரியில்லை. ஆனா நம்ம இடத்துல ஈமான் என்பது சரியானால் இத்தனையும் சரியாகிவிடும்.
ஆனா ஈமான் என்ற சரி பண்றதுக்கு தான் நம்மள இடத்துல ஒரு டைமே இல்லை. ஈமான் சரி பண்றதுக்கு எங்கிட்டு போறது அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே நம்ம யோசிக்கணும். அதுக்கு உண்டான சூழ்நிலையை நல்லா அமைத்து கொடுத்தாலும் கூட அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம்ன்றதுதான் வேதனைக்குரியதாக இருக்கு. ஈமான்னா என்னன்னு தெரியணும். ஈமான் எப்படி சரி செய்யுது, எப்படி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, நல்லா கவனித்து பாருங்க. ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது என்ன, துணியா இல்ல பாத்திரம் ஏதோ அழுக்காயிடுச்சா, இல்ல துணி ஏதோ கரையாயிடுச்சா, இல்ல வேற ஏதோ அது சுத்தம் பண்ற மாதிரி சுத்தம் பண்றதுக்கு ஜத்திது ஈமானுக்கும் யாரு சொல்றது? ஹஸரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜத்திது, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதுப்பிக்கிறதுனா என்னன்னே தெரியும். புதுப்பிக்கிறதுனா புதுசா திருப்பி வேற ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறதானு தெரியுதுல்ல. ஜத்திது ஈமான். அப்போ இதே மாதிரி கேட்ட ஆச்சரியமா நீங்க கேட்கிற மாதிரி சஹாபாக்கள் கேட்டுதான் சொல்லுவாங்க. யாரும் சொல்லலாம் கைப்பொழு ஜத்திது ஈமானா, எங்களுடைய ஈமானை நாங்கள் எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வது? அப்போ சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், அக்ஸிரு அதிகமாக மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். நீங்க ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்றாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முத உணரணும். ஹஸரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுத்து 13 ஆண்டுகள் மக்காவுல வாழ்ந்த காலத்துல எந்த தொழுகையும் கடமையாக்கப்படல, எந்த நோன்பும் கடமையாக்கப்படல, எந்த ஹஜ்ஜும் கடமையாக்கப்படல, எந்த ஜகாத்துகளும் கடமையாக்கப்படல. இந்த கடமையாக்கப்படக்கூடிய எந்த இதுவும் இல்லாம அப்ப என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? 13 வருஷம், மதீனாவுல தான் 10 வருஷம், மக்கால 13 வருஷம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அக்ஸிரு கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை சொல்றது மட்டும் இல்லை, கலிமாவை பற்றி மக்களிடத்துல பேசுறது. 2 பேர் சந்திச்சுன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். 2 பேர் சந்திக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைன்னாக்கா அங்க என்ன இல்லை? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு வானத்துல ஒரு பறவை பறக்குது. பறவை பறந்த உடனே அந்த மனிதர் திடீர்னு ஒரு ஆயத்து வருவார், அப்பலா இவங்களுடைய அவலம் இரவு இல தொயிரு போக்குகும் சாஃபாத்து வயக்கடும் மாயும் சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பறவையை பார்த்த உடனே அவர் என்னங்க அது பறவை பறக்குது, பார்த்த உடனே நீங்க என்ன ஓதிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நீங்க அந்த பறவை உங்க தலைக்கு மேல பறக்கிற பறவையை பார்க்கலையா? அது இறகுகளை விரித்து விரித்து அடித்து கொண்டு பறக்கிறதே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? அது எவ்வாறு வானத்தில் அந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மா யும்சிகுஹுன்ன, அதை யார் நிப்பாட்டி கொண்டிருக்கிறது? இல்ல ரஹ்மான், ரஹ்மானை தவிர வேறு யாரால் அது நிப்பாட்ட முடியும் என்பதாக அங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவோம் அந்த விஷயத்தை. அப்ப 2 பேர் சந்திச்சேன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு வரணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். அதுதான் அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷமாக அல்லாஹ்வுடைய பேச்சையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் வருவதாக ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சியை கொடுத்த அந்த காலகட்டங்கள் தான். அந்த ட்ரைனிங்ல தேர்ச்சி பெற்றவர்கள் தான் மதீனாவுக்கு தீன் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம் மதீனாவில் இருந்துதான் உலகம் முழுவதும் தீன் பரவியது. அல்ல, மக்காவில் தீன் வலுவான பிறகுதான் மதீனாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. மதீனாவிலிருந்து அதுக்கப்புறம் அப்போ மக்காவில் தீன் பலமானது, அதுதான் உண்மையானது. அதனால்தான் அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள் சொல் அல்லாஹுவாக இருக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் செயல் சொல் எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். ஆடை அணியும் போது ஒரு துவா இருக்கு, நேற்று பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா அப்படின்னு ஆடை அணியும் போது ஒரு துவா இருக்கு. அந்த துவாவும் சொல்லிட்டு அந்த ஆடை அணியறதுனால என்ன ஆகும்னு ஹஸரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் ஆடை அணியும் பொழுது இந்த துவாவை ஓதுவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கோம், ஆனா இந்த துவா ஓதுனா நம்மளுடைய முன்னாடி பாவங்களும் மன்னிக்கப்படுது, நம்மளுடைய பின்னோடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அப்படின்ட்டு நம்ம யாராச்சும் அந்த அமலை கரெக்டா செய்யறோமா,
கத்துக்கிட்டாலும் நம்ம செய்வோமான்றது யோசிக்கணும் கண்ணியத்திற்குரிய. அப்ப ஈமானை பலப்படுத்துவது நம்மளுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனைக்குரிய ஒரு இடங்களில் நீங்க ஒன்று கூடுங்கள். அல்லாஹ் பற்றி நினைவு கூறக்கூடிய இடங்களில் ஒன்று கூடுங்கள். அல்லாஹ் தன் புத்தகங்கள் குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை நீங்கள் அதிகமாக குர்ஆனுடைய தொடர்பு உள்ளவராக ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் புத்தகங்கள் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஆக கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, நாம் இங்கு மதரசா என்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் நாம் மதரசா இங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம். பெரியவர்களும் குர்ஆனை ஓத தெரியாதவர்களும் இங்கே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்குண்டான எல்லா பயிற்சிகளும் எடுத்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஓதுகின்றவர்களாகவும் குர்ஆனை மனனம் எடுகின்றவர்களாகவும் இப்போ இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளையும் மதரசாவுக்கு அனுப்பி வைங்க. அதே மாதிரி தாங்களும் இன்ஷா அல்லாஹ் நேரம் கொடுத்து ஒரு டைமிங்ல இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுங்க. அஸ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான கல்வி, மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் பெரியவர்களுக்கு உண்டான கல்வி, காலையில ஃபஜ்ருக்கு பிறகு பெரியவர்கள்ல சில பேர் இலக்கணங்கள் கூட படிச்சுக்கிறாங்க. அதாவது அரபி வார்த்தைகள்ல எப்படி அர்த்தம் வைப்பது, எப்படி அதை விளங்கி கொள்வது என்பதாக அதற்கு இலக்கணம் கிராமர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிராமர் அரபி கிராமரை படித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த நேரங்களை கொடுத்து அந்த வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு ஈமானை வலுப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணித்து கியாமத் நாளிலே சொர்க்கத்திலே ஈமான் கொண்டவர்களுடன் கியாமத் நாளில் எழுப்பப்பட்டு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம்ம அனைவரும்